ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் மணிகண்டன் சொன்ன முதல் நாளே எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சகோதரர்கிட்ட போய் பேசணும். சம்பளம் பேசும்போது அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், இந்த கதையை நான் ஆத்மார்த்தமாக பண்ணுறேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாரை பற்றியும், அவங்க சொல்கிற நாட்களில் இதை எடுக்க மாட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாள் நடந்தாலும் நான் உங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் மட்டும்தான் அவர் ப்ராமிஸ் பண்ணார். ஒரு நடிகர்கிட்டருந்து இவ்வளோ பெரிய ப்ராமிஸ் வந்தால் வேறு என்ன வேணும்? வேறு எதுவுமே வேண்டாம். தைரியமாக இந்த ப்ராஜெக்டை எங்களுடைய நாங்கள் பண்ணதுலேயே தான் பெரிய ப்ராஜெக்ட் இறங்கிட்டோம். ஆனால் தடங்கள் அங்கேருந்து வரல, வேறொரு ரூபமாக வந்தது. ப்ராஜெக்ட் ஒரு 20 நாள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கை தூக்கிட்டாங்க. பட்ஜெட் எக்ஸஸாக போகுது, நிறைய பிரச்சனைகள். இந்த ப்ராஜெக்ட் நின்றுரும்னு ஒரு நிலைமை வரும்போது நான் போய் சகோட்ட உட்காந்து பேசினேன். அவர் கடைசியாக எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணலான்னாரு. ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, நீங்களே இதை எடுத்து பண்ணிடுங்க, உங்கள் அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை வேறு யாருமே நம்பலை அப்படின்னும். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என் டைம்கிட்ட பேசிட்டு வரேன்னாரு. அப்புறம் அவங்களே இந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு நடிகராகவும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, வி கம் ஃப்ரம் அ கார்ப்பரேட் வேர்ல்டு. அங்கே கோடு போட்ட இடத்துல நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா எங்களாலேயும் ஒன்றுமே மாற்ற முடியாது. அது சில பேரோட வேலை தான் போகுமே தவிர அதுக்கான எந்த மாற்று சொல்யூஷனுமே கிடையாது. அந்த ஒரு நிலைமையில் அவர் கடைசி வரைக்கும் இதுக்கு மீறி எல்லா தடங்களையும் மீறி இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிதுன்ட்டு. சின்ன நன்றிக்கே அப்படின்னா அவர் செய்த இந்த பெரிய நன்றிக்கு ரொம்ப நாள் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். வை திஸ் சப்ஜெக்ட், வை காட்டான்? ஏன்னா சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வெப் சீரிஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போது வை திஸ் ஐடியா? தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெப் சீரிஸ் இதுதான் அப்படின்றதில் நாங்கள் அடித்து சொல்ல முடியும். இதில் பிக்கெஸ்ட்னு சொல்லும்போது அதில் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறது ஹீரோவுடைய கதைநாயகனுடைய தலை வெட்டப்பட்டு வெறும் தலை மட்டும் இருக்கும். இன்னைக்கு தமிழும் சரி, இந்தியாவில் இருக்க எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, எந்த ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு ஆமாம் சொல்லவே மாட்டாங்க. அதை சொல்கிற தைரியம் விஜய் சேதுபதிக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட பிரம்மாண்டமே. ஏன்னா அந்த ஷாட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கதையை பார்க்காம விடவே முடியாது. அது மட்டும் இல்லை, இதில் கேரளாவில் இருந்து நிறைய நடிகர்கள், பாம்பேலேருந்து மிலின் சோமன் சார் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து 3 ஸ்டேட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதனால இது கிளீஷையான வார்த்தை தான், ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். I'll just take this opportunity to basically express my gratitude to Vijay sir and Manikandan and Hotstar, who gave me this opportunity to do something that is worthwhile. And also I started editing it. We had a long discussion before the first scheduled shoot, in which Rajkumar, myself, Mani and Vishag and co-directors, and we had a long discussion spanning months to get into the script as such. So that we had a very clear idea from the beginning how it should be. And then as Pradeep sir was saying, some problems all happened, but finally with the cooperation of a huge team, hundreds of people, I have to thank hundreds of people in this voyage. It was an adventurous journey. It was a rather enjoyable journey when you look back at it, because the production supported us very much through all these problems. Hotstar also as a platform with all their, as they said, their corporate limitations, but they went beyond that.
They went far beyond that in supporting us. All of them, all of the Hotstar staff, and also the production company, Vijay Sethupathi Productions. They were extremely supportive. They wanted a good product, basically. So that commitment is what actually made us reach this point where I can stand before you and speak. So I am extremely grateful to a lot of people. First and foremost to Manikandan and Vijay Sethupathi sir, but my co-workers, my colleagues, my co-director Karthik, Vishak, cameraman Madhu, Shammi, all of them. It's a brilliant crew. I mean, excellent crew, very good crew with whom to work. And that is how this product has become like this. And of course, the cast, I mean, they did their part. I mean, each and every one of them, from Vijay Sethupathi sir, Milind sir and Sudev, and all the other people, to the even the smaller roles, people who did the smaller roles, everyone contributed like their best. And I am happy that with the help of money and the idea, basically it's a thought. The thought behind the project was Manikandan's thought. And that thought has developed into a viable, or a watchable product or a work of art or an artifact that we are presenting to you now. And that journey was made possible, I repeat, with the contribution of each and every person, the technicians, the actors, the crew, the production, and all of them. So I am just standing here and talking on behalf of them only, all of those people. And I sincerely express my gratitude to all of them. And the rest is up to the audience. And I am confident that I can present this in front of an enlightened audience like you. I am confident. So that is the only thing that matters, as personally, as far as I am concerned. So that's it. Thank you all. Thank you so much, Director Saab. One quick question. நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்து அப்புறமா டிரெக்டராக இருக்கீங்க இந்த சீரீஸ்க்குள்ள. உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் மொமெண்ட் ஆர் நீங்கள் எடிட் பண்ண சீன், டிரெக்ட் பண்ண சீன் அது என்ன? Oh, that is a very difficult question. I mean, டக்குன்னு ஒன்று சொல்லுங்கள். It's a long form narrative. If you say that, like, I've enjoyed editing I've edited like numerous films and I've also directed before this. But in this film, there are so many moments. As an editor, that's a difficult question. ரொம்ப ஸ்பாட்ல போட்டு நினைக்கிறேன். Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you. Very, very happy to be here. I was just telling somebody that this is my first OTT show in Tamil, basically in any other language than Hindi. And it happened that the team came to me, and I'd like to say thank you to the team first to Mr. Vijay Sethupathi, Mr. Ajit Kumar, Mr. Manikandan, to their teams, and to also the team at Jio Hotstar for asking me to do this. And when they came to me and presented the story was very exciting. I think when they first told me that it opens with you seeing the head of the lead actor, I said, I have to do this. It's going to be very exciting. So that was the first thing. Then, of course, a character that I've never played before. That is one of the things that I look for. And I asked them, why did they think of me to cast me in this project? And they said, Sivetan is exactly like you. And then they described me. They said, you're very stylish, you're very mysterious, you're very powerful, you're very intelligent. And I said, thank you very much. Thank you very much for casting me. And the third thing, and I think which is the most important, I always like to work with people that I would want to work with. Sometimes you meet people and you say that, I don't think I want to work with these people, even if the project is interesting. So the team was so nice, and I was proved right throughout the entire production. Everybody was so helpful, so collaborative, everyone just coming together to do good work. That was the most interesting thing. And those were the three reasons that I said yes, and that I'm standing in front of you here today saying thank you to all of you. Tell us about this shirt. What's written here? This shirt. Okay. So, of course, I've come from Bombay. I'm sure you all know. And I wanted to wear something that was from this city.
And I just saw this designer just a week ago at Fashion Week, and I saw this outfit, and I asked him, can I wear it at this event? And I asked him, what is written on the jacket? And he said, life is beautiful. வாழ்க்கை அழகு. Exactly. Say it again. வாழ்க்கை அழகு. வாழ்க்கை அழகு. And yeah, thank you. Thank you. So that is one thing that I know. And I said, let me wear it. It's beautiful. I'm sure the people here will be happy that I'm wearing something like this. And I just want to tell you the other line that I know in Tamil, Muthu Inga. முத்து இங்க. So yeah, that's it. Nice. Right? Thank you very much. No, wait. Oh, you have a question? Yeah. Oh. Are you a good guy or a bad guy in the series? I'm always a good guy, even when I'm a bad guy. I also heard that you had a great time swimming in Periyar River, having so many adventures. Yes, yes. Well, I always enjoy myself wherever I go, and I make sure that, you know, if I'm not required on the set at that time, then I'm doing something else that is interesting for me. So this happened once. There was a group of swimmers who found out that I was in the city, and they said, would you like to swim with us in the Periyar River early in the morning? And of course I said yes, and it was great. So any of you want to swim wherever, just invite me, I'll be there. Yeah. Tell us about that special chicken Special chicken. that you had. Kittel chicken. Kittal. Kittel chicken. Ah. Do you know about Kittel chicken? But Yeah, it's, தெரியுமா it's from Kittel Kerala. chicken? It's from Kerala. It's from Kerala. Yeah, but they should get it into Chennai because it is delicious. And even Vijay ate a lot of it while we were there. Yeah. Didn't offer me also. Did you offer me? Yeah, that was fun. Performing alongside Mr. Vijay Sethupathi. Yes. Tell us about the It experience. was great. I mean, you all know him. He's so famous and so popular here, and he's done such good work. And I was really shocked to know that he used to be an accountant. But I'm sure he was a very good accountant also. But I loved working with him, again, because I say he made it so comfortable, so collaborative. I didn't even feel, it doesn't feel like work. You just feel like you're having fun, you're having a great time. You have the freedom to really work on your character, along with the character next to you, which was, of course, Vijay Sethupathi's character, Muthu. And we had, I think, some really good scenes together. And I think a lot of the credit goes to, of course, Mr. Ajit Kumar, but also to Vijay Sethupathi. About the action sequences here in Katan, how different it is from your previous experiences in South? Well, I've done Tamil films, and I've experienced that kind of action. But I think that those films were also a long time ago, maybe 10 or 15 years ago. And I think things have changed. The action in this... இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். ஏன்னா மணிகண்டன் வந்து மைண்ட் ஸ்கிரீன்லேருந்து ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. எனக்கு மணிகண்டனோட இது 2வது ப்ராஜெக்ட். ஆண்டவன் கட்டளை தான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு, இது வந்து 2வது ப்ராஜெக்ட்டு. அதேமாதிரி விஜய் சார் கூட எனக்கு வந்து ஆண்டவன் கட்டளை 96, இப்போ வந்து காட்டான். இதுக்கு முன்னாடி பண்ண 2மே பெரிய மெகா ஹிட்டு. அதே மாதிரி இதுவும் பெரிய ஹிட் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தொடர்ந்து வந்து அது மணிகண்டனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் வந்து விண்டுன்னு ஒரு படம், காக்கா முட்டைக்கு முன்னாடி விண்டுன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் 2 கேரக்டரு, அது ஒரு கேரக்டர் டெட் பாடி, ஒரே ஒரு கேரக்டர் வந்து விஜய் சார் நடிச்சிருப்பார். அது வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்க, ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும் 30 மினிட்ஸில். அந்த ஒவ்வொரு ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து அவரோட ஒர்க்கை வந்து பார்த்து வியந்துட்டுருக்கேன். அப்படி பார்த்தா காக்கா முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்டுக்கு அவர் எடுக்கிற மெனக்கடல் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். என்னென்னா அதில் ஒரு ஐஸ்வர்யா தலை விட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க, ஒரு டாக் கீழே இருக்கும், அந்த கால் பட்டு டாக் கொட்டாய் விடும். அது சின்ன ஷாட்டு தான். அந்த ஷாட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அது எப்படி பாசிபிள்? ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு டாக் தூங்கணும், அது கால் பட்டு எந்திரிக்கணும். அதுமாரி ஒரு சின்ன கேரக்டர் கூட ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங் இருக்குல்ல, அந்த டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். காக்கா முட்டை எல்லா படமும் வரிசையாக பார்த்தீங்கன்னா அந்த அவர் பண்ண எல்லா படத்துலேயும் வந்து டிஐ வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி கடைசி விஷயம் பார்த்துட்டு நான் விஜய்கிட்ட சொன்னேன், நான் நீங்கள் 2 பேருமே பயங்கர பிளெஸ்ஸிங்கு. அவர் மயக்கிற சீனாக இருக்கட்டும், அவர் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுமே வந்து அவ்வளோ என்ஜாயபுளாக. நான் வந்து அந்த நேச்சுராக வந்து அவர் மறைகிற சீன் வந்து இந்த க்ளோத்ஸ் வர்றது அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் விஜய் சார்ட்ட, எப்படி அது உங்களுக்காக வருதா மணிகண்டனுக்காக வரதில்ல, 2 பேருமே பிளெஸ்ஸிங்கு. இவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறது வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு ஆண்டவன் கட்டளை வந்து யோகி பாபு சாரும் விஜய் சாரும் அடித்த லூட்டியில் நான் படம்லாம் ஹேண்டில்டு. அது நிறைய ஹேண்டில் வந்து நான் சிரித்து கேமராவே ஷேக் பண்ணியிருப்பேன். அதேமாரி 96ல் பார்த்தீங்கன்னா சரி, ஒவ்வொரு சீக்வன்ஸுமே வந்து அவர்
ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அது ஃபஸ்ட்டு அந்த வீஃபெண்டரில் பார்க்குற பர்சன் நானாக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இதுலேயுமே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஆண்டவன் கட்டளை 96 இதுக்குமே ஜேர்னராக வேறு விஜய் சேதுபதியை நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் ஹியூமர், பொலிட்டிக்கல் செட்டையர் ஹியூமரு 96 பற்றி சொல்ல வேணாம், லவபுளான ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெசன்டேஷன். இதில் வந்து ஒரு ஆக்ஷன் கலந்து த்ரில்லர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மற்ற 2 படத்துலையும் எனக்கு வந்து ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸ் இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ராஜசம்பவம் ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்குது. அது ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி ஹாட் ஸ்டார் கூட இது வந்து என்னோடய 2வது ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சைத்தான்னு சொல்லி தெலுங்கில் பண்ணேன், டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழில் எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் மணியோட ஸ்கிரிப்டை படிக்கிறப்பயே ரொம்ப இதாக ஈகராக இருக்கும். இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் எடுக்கிற மெனக்கடல் இருக்குல்ல, அதுதான் உயிர்ப்போட அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. I'm feeling really sorry for not being able to talk in good Tamil. I feel really honored to be a part of this fabulous show with a lot of excellent actors and brilliant crew. And more than everything, what I'll take back is the warmth of this land and being a part of the faculty of the great Tamil cinema. And that is what I am going to carry back home from this project. Thank you all. எனக்கு இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கொஞ்ச நாளாக இருந்த ஒரு ஜேர்னி. மணிகண்டன் அது சொன்னதுலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி இது இப்போ முடிக்கிற வரைக்கும் இது ரொம்ப பெரிய ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அவரை ஆஸ் அ கிரியேட்டர் கூட அசோசியேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீன்வைல் விஜய் அலைஸ் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் கூட அசோசியேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி இப்போ எல்லோரும் கூடயும் இது அசோசியேட் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம், மை மியூசிக் டீம். ரொம்ப க்ரன்ச்சான டைமில் வி குட் எக்ஸிக்யூட் இட். And Vijay Sethupathi Productions, obviously, and Jio Hotstar, very obviously. And I'm so honored and blessed to be here. Thank you very much. ராஜேஷ் கிளம்புனா எப்படி? பாட்டு ஒரு சூப்பர் பாட்டு பாட வேணாங்க, பாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. Tell us about the song that you come to compose for Cartoon. இனிஷியலி என்னோட இதில் நானும் மணிகண்டனும் பேசும்போது ஒவ்வொரு எபிசோடில் ஒரு குட்டி சாங்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. பட் கதை அது ஷேப் ஆகி இது ஒரு சீரீஸோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 3 songs மட்டும்தான் இல்லை அமைஞ்சிச்சு. அதில் ஒரு சாங் பேசிக்கலி டியூன் கம்போஸ் பண்ணது விஜய் சார் தான். அவரோட டியூன் அந்த ஷூட்டில் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணது எனக்கு அந்த டியூன் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அஜித் சார் கூட பேசிட்டு ஓகே இதுவே நம்ம ரீட்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மருதானின்னு ஒரு சாங் இருக்குது. அது அவரோட பேசிக் டியூனில் நாங்கள் கம்போஸ் பண்ண வி ஃபினிஷ்ட் இட். அண்ட் தேர் ஆர் 2 more songs, just 2 parts of that songs அந்த மாதிரி தான். Yeah, that's it. இப்போ அந்த பாட்டு நீங்களும் அவங்களும் சேர்ந்து பாடுவீங்களா? பாட மாட்டேன். தமிழ் ஒர்க் பண்ணது அதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனும் டைரக்டர் அஜித்திനും நன்றி. மலையாளம் இண்டஸ்ட்ரின்னு ஃபஸ்ட் டைமாக தமிழ் ஒர்க் பண்ணதுக்கு இங்கே வந்தது, அதுக்கு வாய்ப்பு தന്ന எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் விஜய் சேதுபதி சார், அப்புறம் ஹாட் ஸ்டார் டீம், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் அந்த வெப் சீரிஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். அதுவே எனக்கு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு அனுபவம் தான். மணிகண்டன் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் ஷார்ட் ஃபிலிம் பீரியட்லேருந்து ஒரு 15-16 இயர்ஸாக அந்த டைமில் தான் நான் வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் காக்கா முட்டை பண்ணார், நான் அண்ணனுக்கு ஜெய் பண்ணேன். என் ஸ்கிரிப்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார், அவர் ஸ்கிரிப்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பு. இப்போது இந்த கதையை அவர் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மணியுடைய அப்பா வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த கதை, அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணோம். நாள் கணக்காக மாதக்கணக்காக பேசணும். தலை கிடச்சிருச்சு. இந்த தலையுடைய பேக் ஸ்டோரின்னா இவன் யார், இவன் நல்லவனா கெட்டவனா கொள்ளக்காரனா இதை விசாரணைகள் வழியாக அந்த கதைகளை விரித்து ஒரு கிளை கதைகள் உருவாக்கி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு புது முயற்சியாக நான் ஒரு நான் லீனியர் ஃபிக்ஷனாக ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சில் வந்தது. இந்த ஸ்பேஸ் கொடுத்தது கண்டிப்பாக மணிகண்டன் தான். நான் மணிகண்டனுக்கு தேங்க் பண்ணணும். மணி இங்கே இல்லை, அவர் ஒரு ட்ராவலில் இருக்கார்.
நாங்கள் பேசின கதைகளை வச்சுக்கிட்டு இன்னும் 2 சீசன் கூட பண்ணலாம், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கதையை வந்து விஜய் சேதுபதி சார் சூஸ் பண்ணது வந்து பிரதீப் சார் சொன்னார். அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் இதை ஒத்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தலை எடுத்தோடனே தன்னோட தலையிலேருந்து தான் ஆரம்பிக்குது, ஒரு டெத் சீன்லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னும் போது அந்த அதிர்ச்சியிலேருந்தே ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி உள்ளே வந்தார். இந்த ஸ்கிரிப்டை அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பினார், அவருக்கு தேங்க் பண்ணணும். இந்த வெப்சீரிஸ் ஒரு புது முயற்சியை தமிழ் மக்கள் எப்போவுமே கொண்டாடுவாங்க. அதை பத்திரிகை நண்பர்கள் கண்டிப்பாக ஆதரித்து கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி. ராஜ்குமார், நீங்கள் வந்து டிரெக்டராக அண்ணனுக்கு ஜெய் பண்ணியிருக்கீங்க, வெப்சீரிஸ் வேட்டைக்காளி பண்ணியிருக்கீங்க, இதில் ரைட்டராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ அதுவே ஒரு ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் தான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, வாட் வாஸ் மோர் ஃபேசினேட்டிங்? இப்போ அந்த தலை மேட்ரு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம். அதை தவிர உங்களுக்கு என்ன பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்குது? இல்லை, அது கதையில் நிறைய இருக்குது. அதை கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு மணி கொடுத்த ஸ்பேஸ் தான் அதில் இருக்க ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஏன்னா அவர் வந்து எளிய மக்களோட எளிய வாழ்க்கையில் கமர்ஷியல் வேல்யூஸ் எடுத்து அதை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு எக்ஸ்பர்ட். இப்போ நாங்கள் பேசும்போது கதையை மட்டும் பேச மாட்டோம், மாதக்கணக்காக பேசினா வாழ்க்கையை பேசுவோம், லைஃப்பை பேசுவோம், லைஃப் எப்படி இயங்குது அப்படின்னு எல்லாரும் கேரக்டர்ஸை பேசுவோம். அப்படி ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணுற ஸ்பேஸ் எனக்கு மணி கொடுத்தாரு. அதுதான் இதில் எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். என்ன வேணால் சொல்லலாண்ணே, நன்றி சொல்லலாம். நன்றி. நன்றி மட்டும் இல்லைண்ணே, இதில் நடித்த அனுபவம் சொல்லலாம். நடித்த அனுபவம் என்னென்னா, நான் முதல்ல கடலுக்குள்ளே போனது இந்த படத்துக்கு ஷூட்டுக்கு தான். எனக்கு ரொம்ப பேர் என்னை எப்படி இதில் காஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அது காஸ்ட் பண்ண யாராக இருந்தாலும் அவருக்கு என் நன்றி சொல்கிறேன். இதில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேரோட சப்போர்ட் எனக்கு இது கிடச்சிது. விஜய் சார், அஜித் சார், கேமராமேன் மது. ஏன்னா எனக்கு ഏറ്റവും കൂടുതൽ எனக்கு இது கொடுத்த ஸ்பிரிட் கொடுத்தது கார்த்திக் சார் தான். அவர் தான் ஒரு ஷோட்டு கழியும்போது நல்லா இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல தான் நான் இப்படி மேடையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த மேடையில் கூப்பிடுறதுக்கும் இந்த ஹாட் ஸ்டாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். போதுமா? ஒரே நிமிஷம். அண்ணனுக்கு முதல் மேடை நம்ம கைத்தட்டலாம். யார் கைத்தட்டுவா? தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா இது ரொம்ப பெரிய டீம் அண்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். And thanks to Hotstar, and I want to thank Manikandan sir for giving me this greatest opportunity. And thank you Ajit sir and cameraman Sanmugam sir, Madhu sir, thank you so much. And Sedu mama, thanks a lot. நிறைய இடத்துல என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, thank you so much. Rishu, love you lots. And I want to thank whole team and ரொம்ப சூப்பர்பான டீம். ஸோ இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த நாளுக்காக வந்து ஒரு சில வருஷங்கள், ரொம்ப நாட்கள் வந்து காத்திருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். முதல்ல வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வந்து சொல்கிறேன். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்கில் மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன், நிஜமாலே சாருடைய, ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், எந்த அளவுக்கு முக்கியமான படைப்புகள்னு. ஸோ சார்கிட்ட பேசினேன், என்ன மதுரை தானா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பேசினோம். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் லுக்குக்காக உஸ்லம்பட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கப்போ நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு சுருட்ட முடியெல்லாம் விட்டுட்டு
அப்படியே அப்படியே பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் சார் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேரக்டராக மாறி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேலை எல்லாமே அந்த ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு அப்படின்னு சார் சொன்னார். அண்ட் சத்தியமாக ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் அண்ட் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இல்லையா, மணிகண்டன் சார் அவர்கள் மற்றும் விஜய் சேதுபதி சார் அவர்களுடைய காம்போன்றதே வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் காம்போ. ஸோ அதில் வந்து லலிதான்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு என்ன சொல்கிறது, பார்வை இது வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு செலிப்ரிட்டிஸ்கிட்ட கேள்வி கேட்டு பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படத்து மூலியமாக, இந்த வெப் சீரிஸ் மூலயமா என்னுடைய நடிப்புக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து வேறு ஒரு ரூபத்தில் பார்ப்பீங்க. அண்ட் எனக்கு வந்து மணிகண்டன் சார்லேருந்து என்டையர் டீம், ஷம்மி சார் அண்ட் மது சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா லலிதாவை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிரதீப் சார் பேக் டு பேக் ஹாட்ஸ்டார்லேயே தான் நான் ஃபீச்சர் ஆகிட்டு இருக்கேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாலா சார் ரொம்ப நன்றி, அடுத்தடுத்து ஹாட்ஸ்டாரில் வந்து கிருஷ்ணன் கொட்டி சார் ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி இந்த டீம் பயங்கரம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இதை கொண்டு போய் ரெக்கக்னிஷன் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். சின்ன வாய்ப்புன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கட்டும், வாழ்த்துகள். தேங்க்யூ. மதுரை பொண்ணா இருந்து கொஞ்சம் சென்னை பொண்ணா ஆகி மறுபடியும் மதுரை பொண்ணான கதை எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா மணிகண்டன் அவர்கள் பார்த்த பிறகு இதான் உனக்கு லுக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நிஜமாலே நானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மதுரைக்கார பொண்ணு தான் நான். ஆனால் ரொம்ப இந்த மாடர்னாக கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சார் வந்து அந்த ப்ராப்பர் எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது, கம்ப்ளீட்லி மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே எந்த மேக்கப்பும் இல்லாமல் சடலாம் பின்னி எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஊர் லுக்கு தான் எனக்கான லுக்கு போல இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐ ஓன் தட் லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ சார் வந்து என்கிட்ட சொல்லுவார், நீ ஆங்கராக இருந்திருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த கேமரா ஃபியர் இல்லை, ஆனால் கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே நடிக்காத, அந்த சீன்னா அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் டைம் அப்போ வந்து உசிலம்பட்டியில் சார் வந்து ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து ஒரு எடிட் சூட் வந்து இருக்கும். ஓ மை காட், எனக்கு அவர் கூட பேசின விஷயங்கள், வாழ்க்கை பற்றி, புத்தகங்கள் பற்றி, நிறைய அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்கள் சார் கூட பேசும்போது தான் வந்து அவருடைய படத்தில் அதன் தாக்கம் வந்து தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த 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 மண் மற்றும் எளிய மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே சார் அப்படியே பேசும்போதே அப்படியே கேஷுவலாக வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிட்டு போயிடுவார். ஐ வாஸ் லைக், சார் என்ன சார் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள் வந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் சார் ட்ராவல் பண்ணது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் சார் அண்ட் என்டையர் டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கொஞ்சம் பின்னோக்கி போனோன்னா சின்னதாக முடிச்சிடுறேன். சினிமா பைத்தியம் நான். எப்படி பைத்தியம்னா 7 வயசுல இருந்தே நமக்கு சினிமான்னா பைத்தியம். அது எப்படி வந்துச்சுன்னா நமக்கு தெரியலை. அப்படி 7 வயசில் நான் பார்த்த படங்களை ஸ்கூலில் படிக்கும்போது கூட படிக்கிற நண்பர்கள், அதாவது படமே பார்க்காம இருக்கிறாங்கல்ல, அந்த நண்பர்களுக்கு நான் பார்த்த சினிமாக்களை கதையாக சொல்கிறது வழக்கம். அது ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா நமக்கு காசு வராதில்ல, யாராவது வீட்டுக்கு வர்றவங்க 1 ரூபா 2 ரூபா கொடுக்கறத சேர்த்து வச்சு வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகிறது தான் பழக்கம். அதை வந்து கதைகளாக கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 15 வயசில் படிப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்ம கிடைக்கிற 10 ரூபா அதை வச்சு சம்பாதிக்கிற காசை வச்சு படம் பார்க்குற காலகட்டங்கள் வந்த பிறகு நான் பார்த்து ஒரு 2 நாள் தூங்க விடாமல் செஞ்ச படங்களை 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா படம் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, அவங்கள கூட்டிகிட்டு போய் படத்தை காட்டிடுவேன் நான். இது 15 வயசுலேருந்து ஒரு 25-27 வயசு வரைக்கும் தொடர்ந்துச்சு. நிறையா படங்கள்
நான் கூட்டிகிட்டு போய் என்னுடைய கை காசு செலவு பண்ணி பசங்களை பூரா கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருவேன். ஏன்னா அவங்களுக்கு படம் பார்க்க முடியாத சூழலாக இருக்கும். இது நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது நிறையா படங்கள் வாரத்துக்கு ஒரு 5 படமாவது பார்த்துருவேன். எல்லா படங்களையுமே பார்த்துருவேன். இது தொடரும் பொழுது நான் கூட்டிகிட்டு போகிறது வந்து என்னை பாதித்த படங்கள் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படங்கள், இதுக்கு மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இதை தாண்டி நான் ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காரராக மாறும் பொழுது ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 4 நாள் தூங்காமல் இருந்து ஒரு சாட்டர்டே ஆஃப் டே என் கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டு அந்த அரை நாள் சம்பளத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு படத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு 8 பேரை கூட்டிகிட்டு போய் காட்டின படம் தான் காக்கா முட்டை. ரொம்ப ஆச்சரியமாக இன்றைக்குமே அந்த 8 பேர் இது வரைக்கும் இந்த ஒரு 10 வருஷத்தில் அதிகபட்சம் ஒரு 5-6 படம் தான் பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத, அதிகமாக சினிமா பார்க்காத ஆட்கள். அப்படி நான் ஆச்சரியப்பட்டு அந்த காக்கா முட்டை படத்தை பார்த்த அந்த மணிகண்டன் சாருடைய டைரக்ஷனில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டேன், அது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இன்னும் என்னால் நம்ப முடியலை. அது ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்குது. இவ்வளவு பெரிய பொறுப்பை இவன் கொடுத்தா பண்ணிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல என் மேலே வச்ச மணிகண்டன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தட்டுங்க. பெரிய நன்றி. பொறுமையாக ஸ்டார்ட் ஆகுது, கைத்தட்டு. அவர் இந்த கேரக்டருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வழிமொழிந்த அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் நினச்சிருந்தா வேற ஆள் கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பட் அதை வழிமொழிந்த அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அன்று இது ரெண்டும் மேலே போனதுக்கப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க இதை அப்ரூவ் செய்கிறதுக்காக ஹாட்ஸ்டார் டீம், பிரதீப் சார் அண்டு குட்டி சார் எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. அவங்க நினச்சிருந்தா ஏன் கொஞ்சம் தெரிஞ்சாலா போயிருக்கலாமே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் எல்லாருமே என் மேலே வச்ச அந்த ஒரு நம்பிக்கைக்கு நன்றி. இதுக்கு முதற் காரணமாக இருந்த மணிகண்டன் சாருக்கு பெரிய நன்றி. வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்ம கடந்து போவோம், நண்பர்களாகவும் அவங்க மாமி மச்சனாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக கூட நெருங்குவோம். ஆனால் சில பேரை மட்டும்தான் அப்படி கடந்து போகும்போது குருவாக ஏற்றுக்க முடியும். அப்படி நான் சந்தித்த நபர்களை நான் குருவாக ஏற்றுக்கிட்டது மணிகண்டன் சார். காலம் முழுவதுமே அவருக்கு நான் பெரிய நன்றியாக இருப்பேன். நான் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணன் சார், அவர் இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அது நிறையா காரணங்கள் உண்டு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், தென்மேற்கு பருவக்காற்றுக்கு முன்னாடியிலேருந்து. ஆனால் அங்கேருந்து இவ்வளோ உயரம் ஏன் வந்தாருங்கிறது அவர்கிட்ட நெருங்கி பழகும் போது தான் தெரியுது. அவருடைய குணம்தான் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து வச்சிருக்குது. அவர் கூட சும்மா ஒரு 20 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். 20 நிமிஷம் பேசுனதில் சும்மா ஒரு 10 வருஷத்துக்கான பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அவர் பாராட்டுறதுல நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு எனர்ஜி கிடச்சிடும். அவருடைய எவ்வளோ தான் அவர் எனர்ஜி வச்சுருக்காருன்னு தெரியல, அள்ளி அந்த எனர்ஜியை கொடுப்பாரு. அது நம்ம இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு ஒரு எனர்ஜி லெவல். சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் சண்முக சுந்தரம் சார், கேமரா ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் தாடியோடலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தார். அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாரை பார்க்கும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது. அப்புறம் மது சார், அப்புறம் இன்னொரு எடிட்டர் அண்ட் டைரக்டர் அஜித்குமார் சார். அவரை வந்து தேனி ஹோட்டலில் கீழே இறங்கி எனக்கு செகண்ட் ஷெட்யூலில் லிஃப்ட்டில் நான் உள்ளே வந்துட்டேன், பின்னாடி வந்து நின்னார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நின்னார். லிஃப்ட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் சார் காளிபாண்டியன் அப்படின்னாரு. சார் நீங்கள்? சார் நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னாரு. ஏன்னா அவரை பார்த்ததில்ல அதுக்கு முன்னாடி. கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி தாடியெல்லாம் நிறையா வச்சுருந்தார். அண்டு அவர் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக, அவர் பேசுகிறது அவருக்கே கேட்காத அளவுக்கு ரொம்ப ஹம்பிளான ஒரு பெரிய மனிதர் அவர். அண்டு மது சார், அது ஒரு டேக், 2வது டேக், 3வது டேக்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப காட்டானவர். அது பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அவரோட ஒர்க் சொன்னது. அண்டு யார், நம்ம நிஷா தானே பேர், நிஷா. அது ஒரு 4-5 நாள் நடிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு, ரொம்ப நெருக்கமாக பழகிற அளவுக்கு. அண்டு பாப்பாவோட நான் பண்ணதில்லை, ஆனால் பாப்பா நடித்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அன்னை முத்துக்குமார் அண்ணன், எனக்கும் பார்வதி தான் ஜோடிங்கிறாங்க. இல்லை, எனக்கு அன்னை முத்துக்குமார் அண்ணன் தான் ஜோடி. எந்நேரமும் அவர்த்தையும் பைக்கில் வச்சுக்கிட்டு
புல்லட்டில் வச்சுட்டு சுற்றுறது மாதிரி எனக்கு அவருக்கு நான் கெமிஸ்ட்ரி நிறையா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இன்றைக்கி சிங்கம்புலி மாமா வரல, அவர் நான் 3 பேரும் சேர்ந்து பழகிய நாட்கள் ஆஹா எவ்வளோ இதமானவை அப்படிங்கிறது மாதிரி. அண்டு பாலசக்தி வேலண்ணே அவர் கூட நடித்தது பெரிய அனுபவம். இப்படி நம்ம மேலே இருக்கிற எல்லாருமே இப்போ சேர்ந்து நடித்த எல்லா பேருமே ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்கே இருந்தோ ஒரு மூலையில் இருந்து இந்த மேடையை இந்த அளவுக்கு இங்கே இந்த மேடைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எனக்கு ஜோடியாக நடிக்க ஒத்துக்கிட்ட பிஜே பார்வதிக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்டு சிட்டு உங்களுக்கு நமக்கு ரொம்ப கம்மியானது தான், பட் அந்த கம்மியான நாட்களில் நிறைய பழகிற வாய்ப்புகள் கிடச்சி. சார் ராஜ்குமார் சார், ரைட்டர் சார், அவரோட ஒரு நாள்கிட்ட நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. யாராவது கார்த்திக், அவர் கோஆர்டினேட்டர் கார்த்திக், அவரும் நிறைய நமக்கு உதவி பண்ணார், நடிக்கிறதுக்கான நிறைய சூச்சுமங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் சார், சார் ரொம்ப நன்றி சார். நல்லா நான் வரும்போது நல்லா மியூசிக்லாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு மணிகண்டன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நார்மலாக ஆடிஷன் கால் வந்தால் எப்படி சொல்கிறது, ஒன்று வடை பண்ணி வாங்க இல்லை வளசரவாக்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாரோட ஆடிஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து, கிளம்பி உசலம்பட்டி வாங்க அப்படின்னாப்புல கிளம்பி போனால் அவரே கொமோடா கேமரா வச்சு ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணி அப்புறமா தான் அந்த குட்டி கருப்பு அப்படின்ற கேரக்டர் வந்தது. அப்புறமா அண்ணன் வடிவேல் முருகன் அண்ணன் அவரோட சேர்ந்து அப்படி பயணிச்சு கேரக்டராக. அப்புறமா பிஜே சாரோட பெருசாக பயணிக்கலை, அவர் தலையோட தான் பயணித்தேன். அது பார்த்து அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பயணித்தேன், அந்த மாதிரி தான். மற்றபடி அப்புறமா அஜித் சார் வந்து என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் வந்து தமிழ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் எதாவது சொல்லணும்னா பெருசாக காத்தி அப்படின்ட்டு அப்படியே ஒரு கேப் விட்டுட்டு அப்புறமா கார்த்தி சார் வந்து அப்புறமா தான் எதாவது சொல்லுவார், இது வேணும்னா அது வேணும்னா. ஒரு சீனில் வந்து ஓடணும், அது வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அது என்ன அது ஜிம்மியா அண்ணா, இது என்ன கேமரா கிம்பிளா, கிம்பிள் அகெயின் இல்லை ஜிம்மி இல்லை கிம்பிள் ஆப்ரேட்டர், கிம்பிள் தான் நினைக்கிறேன், கிம்பிள் தான், கிம்பிள். அதுக்கு ஓடணும். சரி அவர் கேமராலாம் மாட்டின வெயிட்டாக இருக்காப்புல, சரி ரிஹர்சல் அப்போ பொறுமையாக ஓடலாம் அப்படின்ட்டு ஓடினேன். என்ன நீ ஓட மாட்டேன் இங்கே பாரு இப்படி ஓடணுன்ட்டு வெறித்தனமாக ஓடி காமிக்கிறப்ப, சார் இல்லை சார் அவர் ஒரு தடவை ரிஹர்சல் அப்போ ஓடினேன், வேட்டி மடிச்சு கட்டுன்னு ஓடுறாப்புல அவர் வெயிட்டாக இதுன்னு மூச்சு வாங்கினன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வேறு யார், அம்மா ஷம்மி சாரோட நைஸ். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஷம்மி சார், செகண்ட் ஷெட்யூல் வந்து மது சார். அம்மா ஒரு நல்ல அனுபவம் தான். குட்டி கருப்பு வந்து மார்ச் 27 வருது, வெள்ளிக்கிழமை, மறக்காமல் பாருங்கள். வர வெள்ளி பார்க்கலனா கூட அடுத்த வெள்ளி நிறைய வெள்ளி இருக்குது, வெயிட் பண்ணி நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்கிற மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஜெனுவனாக ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது என் வாழ்க்கையில் இப்போ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ என் தாய் தந்தைக்கு ஒரு பெரிய நன்றி, என் ஆசாம் கூத்துப்பட்ட முத்துசாமி சாருக்கு பெரிய நன்றி. பல்வேறு மொழியில் இன்றைக்கி இந்த படம், இந்த வெப் சீரிஸ் வந்து ஒளிபரப்பாகிறதுல பெருமை எனக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், கிருஷ்ணன் சாருக்கும், பாலா சாருக்கும், பிரதீப் சாருக்கும், அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் செந்தில் சார், அண்டு இந்த காட்டானுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு பெரிய நன்றி. இதுக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் மணிகண்டன், நான் வேறு ஒரு படப்பிடிப்பில் இருந்து நான் உசிலம்பட்டிக்கு வர சொன்னார். நான் நேராக அங்கே போனேன். நான் போனோன்னா போய் மணியை பார்த்தோன்னா நான் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னார். நான் படித்தது மனசுக்கு நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இந்த சித்தார்த்தன் கேரக்டர் இருந்தது. அதை வந்து பெரிய ஒரு ட்ராவலாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. உடனே நான் வந்து என்னுடைய சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற என்னுடைய நண்பர் வந்து மதுரையில் இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, ரைட்டிங் எப்படி பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு இன்புட் நிறையா வரவும் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் என் நண்பர் செந்திலுக்கும், விசையாக இருக்கிற செந்திலுக்கும் பெரிய நன்றி. எனக்கு இந்த மணிகண்டன் அவரை தெரிகிறதுக்கு எனக்கு கூத்துப்பற்றையிலேருந்து நான் இப்போ படிச்சுட்ருக்கும் போது சேது இல்லைன்னா எனக்கு மணிகண்டனை தெரிய வாய்ப்பே இல்லை.
சேது தான் வந்து மணிகண்டனையும் கார்த்திக் சுப்ராஜையும் அறிமுகப்படுத்தினாப்புல. அதில் அன்றைக்கி தொடங்கின அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏதாவது வகையில் இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய என் வாழ்க்கையில் வந்து பயணிக்குது. நிறைய இடங்களில் வந்து நன்றி மாமா, அது ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ எமோஷன் ஆகிடுவேன். அப்படியே இரு மாமா, சூப்பர் மாமா. நீ ரொம்ப சந்தோஷம். இந்த விஜய் சேது இப்போ ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச இபிஆர் இந்த சந்துரு, தேங்க்ஸ் மாமா உனக்கும். குமார் சாருக்கு நன்றி. சந்தோஷ் செந்தில், அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனில் இருந்த சந்துரு, பார்த்திபன், அவங்களுக்கு நன்றி. ஒளிப்பதிவு மது சாருக்கு நன்றி. சமி, உங்களுக்கு பெரிய நன்றி. செந்தில் ஒரு இமிடியேட்டாக வந்து நீங்கள் அந்த சீனு ஆன் ஸ்பாட்டில் வந்து அஜித் சார் சொல்கிறத இமிடியேட்டாக வந்து எழுதி கொடுக்கறதில்ல, அது அது வந்து பயங்கரமாக இருந்தது. இமிடியேட்டாக ஒரு கண்டென்ட்டை சொல்லும்போது அந்த கண்டென்ட்லேருந்து அது எழுதும்போது சீன் வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எனக்கும் அது கொஞ்சம் அதுவும் பண்ணிட்டோம். நன்றி சொல்லு. கார்த்திக் சாரி மச்சான், நீ அப்படி சரியா, தேங்க்ஸ். அப்புறம் அஜித் சார், பெரிய நன்றி சார் உங்களுக்கு. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் ஒரு வயலண்ட்டாக இருக்கும். பயங்கரமாக வந்து அவருடைய இங்கிலீஷில் தான் பேசுவாப்புல. இந்த சீரீஸில் என்னமோ தெரில, கொஞ்ச நாள் இங்கிலீஷ் நிறையா எனக்கு வந்து நிற்குது. எனக்கு இங்கிலீஷுக்கு இந்த சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறப்ப நான் என் பையன்கிட்ட சொல்லி நான் பெரும்படுவேன். தம்பி நான் இந்த மாதிரிலாம் பேசி நடிச்சிருக்கேன்டா அப்படின்னு. அப்படியே டடி ஓகே. அவன்கிட்ட வந்து நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷு. மற்றபடி இந்த கூட நடித்த சிங்கம்புலி அண்ணன், வடிவேலு, பாரு, ரிஷா, பாப்பா, எல்லாருக்கும் பெரிய நன்றி. அதாவது மிலன் சுமத் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி. நீங்கள் இந்த ப்ரெஸ் வந்து நீங்கள் ஒரு பார்த்துட்டு வந்து இப்பயும் வந்து 1000 உழைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான, நான் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காட்டானாலே கிங்கு தானே, பார்ப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உடன்பால் படம் முடிச்சுட்டு நானும் விஜய் சேது சாரும் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். திடீர்னு ஒரு நாள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் கார்த்தி, நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னாரு. யார் நோ சொல்லுவோம். அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது டப்புன்னு சரி சார்ன்ட்டு ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் கோ டைரக்டராக போய் என்ன பண்ண போகிறோன்னு ஒரு இருக்கும்போது அஜித் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் பயங்கரமான லேர்னிங் ப்ராசஸ். அவர்கிட்ட நிறையா கற்றுக்கலாம். என்ன டைட் ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கும்போது கூட நம்ம திடீர்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் மது சார், ரொம்ப ஜாலியான மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது எங்களுக்குள்ள. இது ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கான ஒரு ட்ராவல். ஸோ அதனால் ரொம்ப இந்த இடத்து ஷார்ட்டாக இதை சொல்ல முடியாது. அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் எப்படி ப்ராமிஸ் பண்ணி என்னை கூப்பிட்டீங்களோ அதை விட பயங்கரமாக பார்த்துக்கிட்டீங்க. விஜய் சேதுபதி சாரோட டீமும் சரி, அவர் என்ன ஒரு படம் பண்ணிட்டு வரும்போது அவங்க எங்கேயும் மரியாதை அந்த இது குறையக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமாக என்னை கவனிச்சிக்கிட்டாங்க. அதில் ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார். அந்த ஷோ பெரிய வெற்றி பெறணும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய கற்றுக்கிட்டேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் டு தேங்க்யூ விஜய் சேதுபதி சார், மது சார், அஜித் சார், மணிகண்டன் சார், ஜியோ ஹாட்ஸ்டார். தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன், பட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மிக்சட் எமோஷனில் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ். இதுக்கான முழு காரணம் சேது சார், மணிகண்டன் சார், ஷமி சார் இல்லாமல் இதில் நான் ஒரு லீடாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சேது சார், மணிகண்டன் சார் கூட இருந்தாலே அவங்களோட நாலேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். எது வந்து பண்ணணும், எது பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ, என்டையர் டீம். எனக்கு ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, டைரக்டர்ஸ் ஷமி சார், அப்புறம் மது சார், அவங்க 2 பேர் இல்லைன்னா எங்களை அழகாக காட்டியிருக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச். இந்த வெப் சீரிஸை போல், இந்த கதையை போல்
இது தொடங்கிலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதுவுமே இது பின்னாடி நடந்த எடுத்தாலே அது ஒரு பெரிய அது ஒரு அது ஒரு 2-3 பார்ட்டு போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதில் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ பேரோட இந்த போஸ்டரையும் இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட் ஸ்டார், பிரதீப் மில்ராய், குட்டி சார் அண்ட் பாலா சார் and then everybody. அஃப்கோர்ஸ் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாக சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க என்னை நம்பினது, உள்ளே வந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது தமிழில் பண்ணுற இது பெரிய வெப் சீரிஸ் இதுன்னு. ஸோ இந்த அனுபவத்தையும் இதுக்கு எனக்கு கூட இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அது பிக் பாஸாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், எனக்கு பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்லை, பேசிக்கிட்டது ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் பார்ட்டியில் மீட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி ஒரு 4-5 முறை. அந்தால் ஒரு பிரதீப் வந்து ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாதிரி, ஒரு மாதிரி அந்தால் வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, பெருசாக க்ளோஸ் கிடையாது, பர்சனலாக பேசினதில்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்கிறது ஆம்பளைங்களோட சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி எனக்கு பிரதீப்புக்கு எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்தாலும் அப்படி தான் இழுத்து போட்டாப்புல. நான் ஆஃபீஸில் இருந்தேன், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபாவில் சாஞ்சார், என்னையும் பக்கத்தில் சாய சொன்னார். ஏதோ சாயந்தரம் மாலை வேலையில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பீச்சில் சாய்ஞ்சு உட்காந்துருக்கா மாதிரி உட்காந்துட்டு நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொப்போசல் மாதிரி இருந்தது. சரி என்ன கேட்க போகிறாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பிக் பாஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து சார் நான் என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்கார், அவங்களாம் வச்சு பண்ணலாம், சிம்புக்கு இன்னும் அனுபவம் இருக்குது அவருக்கு அப்படின்னு. நான் இல்லை நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி கரெக்டாக இருக்குன்னாரு. இந்த மாதிரி பல சமயத்தில் இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசாக அறிமுகமில்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கு அப்புறம் தெரியும், ஓ நம்மளால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி தான் நான் எனக்கு மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார், சிஜே பாஸ்கர் சார் அப்படி தான் இருந்தார், சீனு ராமசாமி சார் அப்படி தான் இருந்தது, பிரதீப்பும் அப்படி தான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருந்துருக்காங்க என் வாழ்க்கையில். நான் யாராவது விட்டுருக்கலாம், என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேலே நம்பிக்கையோட. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி தான் நான் என்னை நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேலே வச்ச பிரதீப்புக்கும் ஜியோ ஹாட் ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி, அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய லிஸ்ட்டாக போவோம், இருந்தாலும் சொல்கிறேன். யார்கிட்ட ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மணிகண்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மணிகண்டனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது எதேச்சியாக ஒரு நாள் ஆரம்பித்தது. அது இன்னொரு நண்பர் வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னை வந்து நேரில் பார்க்க சொன்னாங்க. நான் வந்து சார் நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன், என்னை ஃபோட்டோவில் பார்த்துருங்க சார்னு சொல்லி என் ஃபோட்டோவை அனுப்பி அப்படி தான் ஆரம்பித்தது. அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துருக்குன்னா அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குற விதமாக இருக்கட்டும். இந்த ஒரு பையன் பேசினாப்லையா, தம்பி உன் பேர் என்ன? முகேஷ் வரைக்கும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் மணியோட பலன் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு விஷயத்தை அவர் பார்க்குற விதத்துலேருந்து அவர் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பார். அதில் என்ன இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு. ஒரு ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்ணலேருந்து அவர் எழுதுறதுலேருந்து ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். எனக்கே பல சமயம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஓ இந்த ஆள் இவ்வளோ யோசிச்சு இதை உள்ளே வச்சுருக்காரா அப்படின்னு. ஸோ அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷனாக மணிகண்டன். நான் அது எனக்கு தெரிஞ்சு 2008 எனக்கு அவரை தெரியும். இப்போ வரைக்குமே வந்து அவர் எழுதுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு மணி ஃபார் திஸ் வெப் சீரிஸ், ஃபார் எவ்ரி திங். எல்லாமே சரி, எனக்கு அற்புதமான படங்களை கொடுத்துருக்கார், அற்புதமான பாடங்களை கொடுத்துருக்கார். ஸோ மணிக்கு ரொம்ப நன்றி.
அப்புறம் தொடர்ந்து மணியால் பண்ண முடியாமல் போனபோது எங்கள் எடிட்டர் அஜித் சார் தான் வந்தார். சார் தூங்கிடாதீங்க சார், நான் தான் சார் கடைசின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அஜித் சார் தான் வந்தார். எனக்கு எப்படி இந்த வெப்சீரிஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தபோது அவர் அதை அழகாக புரிஞ்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரமாதம் கொண்டு வந்து முடிச்சு கொடுத்துரு. ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஷமி அண்ட் மது சார். ஷமி நானும் ஒரு 4 படம் ஆச்சு. ஷமி 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெரி கம்ஃபர்டபுள். மது சாரோட இது செகண்ட் படம். மது சார் நீங்கள் செட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதோ வீட்டிலேருந்து கிளம்பி டீ குடிக்க போகிற டெய்லி அந்த ஒரு வேஷ்டி பண்ணி தான் வரும். அப்போ முறை அவர் பேண்ட் போட்டு பார்க்குறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ எனக்கு ஹிந்தியில் மேரி கிறிஸ்மஸ் அவர் தான் பண்ணார். எனக்கு மது சாரோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் யாரை தொடங்கி யார்கிட்ட முடிக்குன்னு தெரில. உங்கள்கிட்ட ஆரம்பிக்க பட்டாளம் பாபுக்கிட்ட இருந்து. ஆமாம், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஓகே தானே? செட்டிலாம் பார்த்தேன். நிஜமாக நீங்கள் மேடையில் பேசின மாதிரி தான் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மனுஷன். ராஜேஷ், எனக்கு அவனை ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். இல்லை ராஜேஷ், நம்ம 2007-8 இருக்குன்னு நினைக்கிறேன். காற்று பாரு ஷார்ட் ஃபிலிம் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணல நீ? நீரும் நீ தான் பண்ணியா? நீ ராவணம்லாம் நீ பண்ணல. ஸோ 4 இயக்குனரில் அந்த கடைசி ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அவன் தான் பண்ணி கொடுத்தான். எனக்கு அப்போத்துலேருந்து பழக்கம் பிரேமும் அவன் தான். அவனோட மலரே சாங் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 1000 முறை கேட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேங்க்ஸ் ஸோ மச் ராஜேஷ், நான் வந்து இப்போ சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு. அந்த என்னுடைய சிட்டு தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தா. இப்போ வரைக்கும் அதே சிட்டு தான். இப்போ தான் வளர்ந்துருக்கா, ஆள் தான் வளர்ந்துருக்கா. எனக்கு இன்னும் அதே குழந்தை தான் எனக்கு. ஸோ அவள் ஒரு பிரமாதமான ஆக்டர். ஐலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது ஆள் வளர்ந்தாலும் சரி, அறிவு இன்னும் பிரமாதமாக வளர்ந்துருக்கு அந்த குழந்தைக்கு. நல்லா படிப்பா, பிரமாதமாக படிப்பாவை. வாழ்த்துக்கள் உனக்கு. பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசுகிறதா இல்லை. பாரு விட்டு நான் வாரம் பேசி டயர்டாயிட்டேன் நான். அதனால் இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் கண்டிப்பாக. என்ன பாரு, உட்காருங்க பாருங்க. எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு, உட்காருங்க பாரு ப்ளீஸ். அண்ட் தென் கோடங்கி, எனக்கு இந்த ஆள் படத்தை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் படத்தையே கலாய்ச்சிருக்காப்புல, ஆனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்வார். கண்டிப்பாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இனிமேல் அதை செய்வீங்களா? நிறுத்திட்டார், கட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறுத்திட்டார். இனிமேல் அவரை யாராவது செஞ்சால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இவர் பேசுகிற விதமும் சரி, இவர் வந்து இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது எல்லாம் தெரியும். இந்த ஆளை பார்க்குறது, ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸு, இன்ட்ரெஸ்டிங்கான நம்பரும் கூட. முத்து அவன் நண்பன், கூத்துப்பட்டுலேருந்து எனக்கு நண்பன் அவன். உனக்கு என்னடா சொல்கிறேன்னு தெரில, எதாவது சொல்லிவிடுறதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அவன். இவனை ஃபஸ்ட்டு நான் மணிகண்டன் காசுப்பராஜன் அறிமுகப்படுத்தும் போது, சார் ரொம்ப அற்புதமாக நடிகன், நீங்கள் என்ன கேட்டாலும் அது அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடிய நபர் தான் சார் அவன். ஓவர் ஆக்டிங் மீன் பண்ணல நான். பட் ஆனால் அது ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு ஒரு இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை நினைக்கிறேன். இவன் ஒர்க் பண்ண எந்த படமாக இருந்தாலும் சரி, சார்பேட்டையாக இருக்கட்டும், இல்லை என் பையன் படம் நடிச்சிருந்த அதுவாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி, அவனோட ஒர்க்கை அவன் ரொம்ப தெளிவாக அழகாக பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நடிகை வந்து முத்து. ஸோ எனக்கு எப்பயும் முத்துக்கிட்ட என்னென்னா, அவன் இதெல்லாம் தாண்டி இன்னும் அவன் இன்னும் நிறைய வெரைட்டியான ரோல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் பண்ணது எல்லாமே அவன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய நபர். இன்னும் பெரிய கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும், நான் அதை எதிர்பார்க்குறேன். நம்மளும் ஒர்க் பண்ணுவோம் மச்சான், வாழ்த்துக்கலாம். கலை அவன் டிஎஸ்பியில் ஒர்க் பண்ணால் எங்களுக்கு இந்த சமயத்தில் கடைசியாக எங்களுக்கு வழியில் ஆற்றுல அவசரம் தான். பட் கூப்பிட்டோன்னே வந்து பண்ணதுக்கு தேங்க்ஸ் கலை, நல்லா பண்ணியிருக்கா. இது வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. மணி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணார். அப்புறம் கடைசியில் அவருக்கு ரிஷா தான் சரின்னு பட்டது. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், இது எப்படி இந்த கேரக்டர்னு. ரிஷாவுக்கு அது ஆல்மோஸ்ட் அதோட ஒரு பக்கம் அந்த பெர்ஃபார்மன்ஸு ஷோவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க வலியும் வேதனையும் ரிஷாவுக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா தெரியும் ரியல் லைஃப்பில். ஸோ அதனால் பட் ஆஸ் அன் ஆக்டராக அந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர் ரிஷான்னு தெரியும். ஒரு டான்ஸை தாண்டி ஒரு அற்புதமான ஆக்டர்னு தெரியும்.
மற்றபடி வேறு யாரையும் நான் விட்டுலாம் தெரியல. ராஜ்குமார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்தி, உடன்பால் கார்த்தி, எனக்கு நான் தான் இது மணிகண்டனுக்கு அப்புறம் அஜித் சார் பண்ணும்போது நம்ம ஊரை பற்றி நல்லா தெரிஞ்ச சென்சிபிளான ஒருத்தர் ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அவருடைய உடன்பால் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அவர் கேட்டேன், எனக்காக வந்து பண்ணி கொடுங்க தலைவான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஜெமினி மணி தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் சிங்கம்புலி அண்ணன் உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாலாசக்தி சார் உங்களுக்கும் நன்றி. இங்கே வந்தது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. 27th வருது, நாளை மறுநாள் வருது. எங்கள் சர்க்கிள் எல்லோரும் பார்த்துட்டாங்க, ப்ரெஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் தான் பேர். நான் எதுவும் பண்ணல, என் நண்பர்கள் தான் இதை முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அப்புறம் அவனுங்களுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காது. தேங்க்ஸ் சந்துரு, ஜான், செந்தில், கார்த்திக் அண்ட் திருமாறன், சந்தோஷ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குமார் சார், செந்தில். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்ரா. நீங்கள் இல்லாமல் நானே இல்லை. ஸோ அதனால் நான் நம்புவேன் நம்மக்கிட்ட இருக்கிற வேறு வேறு விதமான குணங்கள் தான் நம்மளுடைய நண்பர்கள் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட 88லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 6th படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட என்னாச்சு 40 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஆனால் சண்டை வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக புரிஞ்ச எங்களுடைய உறவு வந்து இன்னும் தொடருது. அது என்றைக்கும் இருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். ஐ லவ் யூ.